விஜயனுடைய இந்த ஒரு நல்ல போராட்டம். என்ன கேட்டா கட்சி வித்தியாசம் இல்லாம எல்லாரும் ஆதரிக்கணும் இதை. ஏன்னா போலீஸ் என்பது வந்து ஒரு காட்டு மிராண்டி தனமான ஒரு போர்ஸா ஒரு படையாக மாறி இருக்கிறது. அதான் நான் ஏற்கனவே சொன்ன கூலிப்படையாக. அதனால இத ஒரு எடுத்து 24 அது மட்டும் இல்ல, இவர் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆர்ப்பாட்டத்தை பண்றாரு. அது எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள பண்ணாரு அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்றேன் பின்னால. ஆனா இந்த போராட்டத்தை பண்றதுக்கு முதல் நாள் இந்த 24 பேரையும் கண்டுபிடிச்சு அந்தந்த ஊர்ல இருந்து அவங்க குடும்பத்தை வர வச்சு அவங்க கிட்ட பர்சனலா உட்காந்து பல மணி நேரம் செலவு பண்ணி இவர் வந்து அந்த துன்ப துயர கதையை கேட்டுட்டு அவங்களுக்கு உதவியும் பண்ணிட்டு உறுதியும் அளிச்சிருக்காரு. நீதி உங்க குடும்பங்களுக்கு கிடைக்கிற வரையில தாவேக்கா வந்து ஓயாது, நாங்க உறுதியா இருக்கிறோம்னு. அதை விட புதுமை, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சார்ந்தவர்களை மேடையில் ஏற்றி நேற்று அந்த ஆர்ப்பாட்டத்துல அதுல அவங்க சார்பா ஒரு அம்மையார் பேசுனாங்க. அவங்க எவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பேசுனாங்கன்னா, இதுதான் மக்கள் மனதின் உணர்வுகளை பிரதிபலிக்கிற ஒரு உண்மையான தலைவராக விஜய் மாறி இருக்கிறாரு. அவர் வந்து இன்னைக்கு வந்து மக்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் இந்த நேற்று ஆர்ப்பாட்டத்துல பார்க்க முடிஞ்சது. அடுத்ததுங்க, இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு காவல்துறை ஆணையர் அருண் அவர்கள் வந்து 2-3 நாளைக்கு முன்னால ஒரு செய்தியாளர் சந்திப்புல ரொம்ப ஜாலியா சொன்னாரு. எங்க கிட்ட அவங்க பர்மிஷனே கேட்கலைங்க, தாவேக்கா கேட்காம அவங்க வந்து நேரா ஹைகோர்ட்டு இப்படி எல்லாம் பொது வெளியில அண்ட புழுக ஆகாச புழுக அதிகாரிகள் பண்றாங்கன்னா முதல்வர் மேல பயம் இல்லை.